இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூடு அந்த மாதிரி எவ்வளவு வேடிக்கையான விஷயம். இங்க வெடி வைக்கிறாங்க, பட்டாசை வச்சு இது பண்ணிட்டு இந்த சத்தத்தை வந்து அந்த போதல் குழுவினர் 2 பேர் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த லெட்டர் வேணா நான் காட்டுறேன். வீடியோ உண்மைதான். வீடியோ வேற எங்கேயோ எடுத்த வீடியோ வந்துட்டு இதோட இணைக்கப்பட்டது. நானே சொல்றேன். உங்க ஸ்கூல் பின்னாடி தெரியுது. இந்த 4 பேர் இதை வந்து பெரிய அரசியல் ஆக்கணும். மதுரை திருப்பாலை பகுதி சமூக நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. கடந்த 2023 இந்துத்துவ அமைப்புகள் சார்பில் நடத்தப்பட்ட இந்து மக்கள் பொங்கல் விழாவின் போது பள்ளிவாசல் மீது கல்வெறி சம்பவமும் அதைத் தொடர்ந்து RSS அலுவலகம் திறக்கப்பட்டதும் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு ஓரளவு அமைதி நிலவிய நிலையில் மீண்டும் ஒரு பதற்றம் RSS அமைப்பால் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் திருப்பாலை அரசு உதவி பெறும் நல்லமணி உயர்நிலைப் பள்ளியில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதால் அப்பகுதி மக்கள் சென்று பார்த்தனர். அங்கு போலீசார் பாதுகாப்புடன் RSS ஷாகா பயிற்சி நிகழ்ச்சி நடந்தது தெரிய வந்தது. கடந்த 4 ஆண்டுகளாகவே இப்பள்ளியில் RSS பயிற்சி வகுப்புகள் நடப்பதாகவும் மாணவர்களுக்கு துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் கல்வித்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று RSS நிகழ்ச்சி நடைபெறுவதை ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்திருக்கிறார். இதனை பார்த்த போலீசார் இதனையெல்லாம் படம் பிடிக்க கூடாது என்று செல்போனை பிடுங்கி வீடியோ காட்சிகளை நீக்கி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சம்பவத்தை அறிந்து நாம் பள்ளிக்கு சென்று விசாரிக்க முயன்றபோது நம்மை வெளியே தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் உள்ளே மாணவர்கள் இருப்பதால் வெளியாட்களை பள்ளிக்குள் அனுமதிக்க முடியாது என்றும் கூறினர். அப்போது அச்சுறுத்தும் வகையிலும் போலீசார் நம்மிடம் நடந்து கொண்டனர். இந்த சூழலில்தான் நல்லமணி அரசு உதவி பெறும் பள்ளியில் RSS நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வீடியோ ஆதாரத்தை நாம் வெளியிட்டிருந்தோம். இதனிடையே VCK உள்ளிட்ட கட்சியினர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பள்ளி தாளாளரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயன்றபோது நக்கீரன் பெயரை சொன்னதுமே போனை கட் செய்துவிட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விட்டார். அதன் பிறகு இதுகுறித்து திருப்பாலை காவல் ஆய்வாளர் அனுராதாவிடம் கேட்டபோது தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் புகாரை அனுப்பியுள்ளோம். நல்லமணி பள்ளியில் RSS ஷாகா வகுப்பு நடந்தது உண்மைதான். இதுகுறித்து காவல் ஆணையருக்கு தகவல் அனுப்பியிருக்கிறோம், அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும் என்று முடித்துக் கொண்டார். இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது நீங்கள் சொல்வது சரிதான், தமிழ்நாடு முழுவதும் இதுபோல 34 பள்ளிகளில் இத்தகைய RSS பயிற்சி நடந்து வந்தது. கல்வித்துறை தலையீட்டுக்கு பின் பல பள்ளிகள் இதனை நிறுத்திவிட்டன. தற்போது 6 பள்ளிகளில் மட்டும் இது தொடர்கிறது. அரசு உதவி பெறும் இந்த பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இத்தகைய RSS பயிற்சிகளை உடனடியாக நிறுத்த அனைத்து வேலைகளையும் செய்கிறோம் என்றார். இந்த நிலையில்தான் நல்லமணி உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் சம்பவத்தன்று பள்ளியில் கேட்டது துப்பாக்கி சத்தமல்ல, அது பட்டாசு சத்தம் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் இது குறித்து நாம் கேட்ட பல கேள்விகளுக்கு அவர் அளித்துள்ள விளக்கத்தை பார்ப்போம். சார், நல்லமணி ஸ்கூலோட தாளாளர் நீங்கள், உங்கள் பேர் சார்? என் பேர் நல்லமணி. நல்லமணி தான். ஆமாம், தாத்தா பேர். ஓ அப்படியா? இல்லை சார், அன்னைக்கு சம்பவம் நடந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அது போலீஸ் பாதுகாப்போட வந்து இங்கே RSS வகுப்பு நடக்குது அப்படின்னு அதோட வீடியோ வெளியாச்சு. சாகா வகுப்பு வீடியோ வந்து நாங்கள் நக்கீரலேருந்து வெளியிட்டோம். நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அந்த டயத்தில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்ப செய்தி கேட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து போலீஸ் அதிகமான பாதுகாப்பு இருந்துச்சு. அங்கே இருக்க பசங்கள்கிட்ட வந்து அவங்க பேசுனாங்க. அவங்க வந்து RSS பயிற்சி, நாங்கள் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து யோகா பண்ணுறோம், சிலம்பாட்டம், இந்த மாதிரி பயிற்சிலாம் கொடுக்குறாங்க அப்படியே அந்த பசங்க சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டு நாங்கள் வந்து ஒரு செய்தியாக வெளியிட்டோம். இது குறித்து உங்களோட இதை வந்து அந்த டயத்துலேயே உள்ளுக்கு வர பார்த்தா வந்து போலீஸ் வந்து விட மாட்டேன்ட்டாங்க. செக்யூரிட்டியும் இல்லை சார், அனுமதி இல்லைன்ட்டாங்க.
இப்போ நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதில் உங்கள் தரப்பு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு தான் சார் வந்திருக்கோம். நீ என்ன சார் என்ன நடந்தது? பொதுவாக வந்து நம்ம நிறுவனம் வந்து அனைத்து சமுதாயம், அனைத்து மத நல்லிணக்கத்துக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் பெண்கள் மேம்பாட்டுக்காக எங்கள் தாத்தாவால் நிறுவப்பட்ட நிறுவனம். நாங்கள் யாரை சார்ந்தோம் எதை சார்ந்தோம் வந்து தனிப்பட்ட முறையில் எது பண்ணல. ஏன் அண்ணன் அண்ணனோட பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க சமுதாய ரீதியாக கட்சியிலிருந்து வந்து இங்கே வந்து ஒரு பெரிய மாபெரும் கிரிக்கெட் போட்டி, நம்ம மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. அவங்க வந்து நம்ம பெரிய மாபெரும் அன்னதானம் ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் உறுதுணையாக தான் இருந்தோம். அதுபோக திமுக சார்பாகவும் புத்தக வெளியீட்டு விழா, அதுவும் அனைத்து இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறதுக்காண்டி எதுனாலும் நாங்கள் வந்து உறுதியாக தான் இருந்திருக்கோம். அவங்க கேந்திரா சேவா அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு யோகா இது ஆரம்பிக்கணும்ட்டு லெட்ரு முறைப்படியாக கேட்டு நாங்கள் நடத்தணும்னு கேட்டாங்க. யாரு கேட்டது சார்? அவங்க கேவா சேந்திரியா நிலையமிலிருந்து வந்து கேட்டாங்க. இது கேவா சேந்திரியா அவங்க மூலியமா வந்து அது முறைப்படியா லெட்டர். இப்போ வந்து விடுமுறை 24ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை. இப்ப மாநில அளவிலான சிறுவருக்கு கிரிக்கெட் போட்டி நடக்குது பள்ளிக்கூடத்துல. அது ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். அதுல வந்து அவங்க வந்து ஆடிட்டோரியம் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி விடுமுறை செலவுகள் வந்து அனைத்து இதுல வந்து கேட்பாங்க. அதுல வந்து முறையா அவங்க வந்து உள்ள வந்து நடத்தப்பட்டது வந்து யோகா, சிலம்பம்ன்றது பெண்களுக்கே வந்து சிலம்ப பயிற்சியில இருந்து எல்லாமே வந்து பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு அளவிலான நீச்சல் போட்டி எல்லாத்துலயும் நம்ம மாணவிகள் வந்து முன்னோடியாக இந்த மாவட்டத்திற்கு அது வந்து ஊரறிந்த விஷயம். நாங்க வந்து வேற வந்து ரொம்ப தவறான இன்ஃபர்மேஷன் அது. இந்த வந்து துப்பாக்கி சூடு அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அப்படி துப்பாக்கி சூடு இந்த மாதிரி எவ்வளவு வேடிக்கையான விஷயம். ஒரு சில அனைத்து அவங்களோட விடுதலை சிறுத்தை அனைத்து இது நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். ரொம்ப நல்ல நண்பர்கள் எனக்கே அதுல இருக்காங்க. அவங்க சமுதாயத்துல ஒரு 4 பேர் இந்த சுத்து வட்டாரத்துல தொழில்தடியாக எனக்கு தொந்தரவா இருக்காங்க. அவங்க வந்து இங்க வந்து சமூகத்துக்கு ரொம்ப கெட்டதான விஷயங்கள் எல்லாமே இங்க சுத்தி வந்து ஒரு காடு இதா இருக்கு. அந்த புதருக்குள்ள நடந்த விஷயத்துல காவல்துறையே வந்து அவங்களோட ஆக்ஷன் எடுத்து ஒரு 4 பேரை வந்து இங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ரெக்கார்டு இருக்கு. இந்த 4 பேரு இதை வந்து பெரிய அரசியல் ஆக்கணும், ஒரு வெறுப்புணர்வை வந்து சமுதாயத்தை தூண்டணுன்ற நோக்கத்தோட வந்து அவங்க பண்ணவங்க தவிர்த்து இதை வந்து யார் மேலேயும் வந்து நான் வந்து ஒரு பழி சொல்லணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து முற்றிலும் ஒரு 4 பேர் வந்து அவங்களோட அராஜகத்தும் ஒரு அடக்குமுறையை வந்து எங்கள் முன்னாடி திணிக்கணுன்றதுக்காண்டி இதுல வந்து வீடியோவும் இருக்கு. நானும் உங்களுக்கு அது பெண் குழந்தைகள் வந்து காலேஜ் பஸ்ல போறதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி வந்து வீலிங் பண்ணிட்டு தொந்தரவா வந்து இது பண்றது மாதிரி இந்த மாதிரி செயல்கள்ல காவல்துறை மேல இதுல வந்து அவங்க ரெக்கார்டே இருக்குது. எப்பயும் தொந்தரவா இருக்கிறாங்க. இது வந்து உங்க பள்ளிக்கு சார்ந்த பிரச்சனை. ஆமா. ஆனா அந்த வீடியோ வந்து சாகா வகுப்பு நடந்த வீடியோவே வந்துச்சு, எல்லா சமூகத்தையும் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுல போலீஸ் பாதுகாப்போட தான் அந்த சாகா வகுப்பு நடக்குது. இந்த போலீஸ் வேன் நிக்குது, போலீஸ் நிக்கிறாங்க. இப்ப வந்து யோகா பண்றதுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை. முதல் நாள் அது என்ன காரணம்? அந்த போலீஸ் பாதுகாப்பு வந்தது காரணம் என்ன? முதல் நாள் வந்து அவங்க எப்பயும் போல அந்த இதெல்லாம் வந்து பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பயிற்சினா முற்றிலும் யோகா பயிற்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நானே வந்து நேரடியா பார்த்து இல்ல கம்போட அந்த பசங்க இருந்தாங்க. இல்ல சிலம்பம் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இது வந்து இன்னொரு அமைப்பு சார்பா வந்து இங்க வந்து நீச்சல் இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, சிலம்பமும் சொல்லி தருவாங்க. அவங்க தரப்பு குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க வந்து பிஜேபியை சேர்ந்தவங்க நிறைய இங்க வந்தாங்க, உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த வகுப்பு வந்து அவங்க RSS அது நடத்துறதே RSS வந்ததா? நீங்க சேவா கேந்திராவா? அவங்களே RSS சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறாங்க. அந்த லெட்டர் வேணா நான் காட்டுறேன், வந்து நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. அந்த வீடியோல வந்து RSS சாகா வகுப்பு நடக்குது, அந்த மார்ச் வாஷ் பண்றாங்க. பக்கத்துல போலீஸ் வேன் பாதுகாப்பு ஏன் வந்தாங்க? நீங்க சொல்ற மாதிரி யோகானா எப்படி வந்து வெறும் யோகா நடக்குதுன்னா போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை இல்ல? ஒரு வேடிக்கையான அது என்ன காரணம்? ஒரு வேடிக்கையான விஷயம். எப்பயுமே வந்து இங்க கூட இளைஞர்கள் எல்லாரும் வந்து ஃபுட்பால் விளையாட வருவாங்க. இங்க வந்து வெளியில விளையாடுவாங்க.
அப்படி ரெகுலரா விளையாட வந்த ஒரு 10 பேர் பசங்களோட 2 பேர் வித்தியாசமா வராங்க. வந்துட்டு இவங்களால சொல்லப்பட்டு இங்க வெடி வைக்கிறாங்க, பட்டாசை வச்சு இது பண்ணிட்டு இந்த சத்தத்தை வந்து அந்த புதல் கூட 2 பேர் வீடியோ எடுக்கிறாங்க. கேட்டா இந்த இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 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 வீடியோ. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டதுங்கிறது இதானா? இதுதான். அந்த பசங்களுமே இங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த 2 சின்ன பசங்க ரொம்ப கல்வி இது ஸ்கூல் போற பசங்க. அவங்க எனக்கு தெரியல, என் கையில கொடுத்து. சரிங்க சார், இது ரைட்டு. அந்த வகுப்பு அந்த இது நடத்த மார்ச் வாஸ் பண்ண மாதிரி வீடியோ வெளியிட்டாங்களா, அது எப்படி வந்துச்சு? மார்ச் பார்த்தா எப்பயுமே ஸ்கூல்ல வந்து வரிசையா போறோம்னா சின்ன பசங்க வந்து அசம்பிளி முடிச்சு வரிசையா போறாங்கன்னா அது எல்லாமே 12 வயசு 9 வயசு பசங்க. அவங்க தவிர்த்து வேற எதுவுமே செய்யவே இல்லைன்னு அவங்களே வீடியோ. அவங்க என்ன சொல்றாங்க, 2 வருஷமா நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 வருஷமா அப்படி இருந்தா அப்பயே பண்ணிருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப பண்ணணும் அதை? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா அவங்களே ஊடால வந்து என்கிட்ட இங்க வந்து அவங்க அமைப்பு சார்பாக கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது, அப்பயே நீங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம்னு என்கிட்ட ஏன் அதெல்லாம் சொல்லவே இல்லை? எதுக்கு இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து இதை பெருசுபடுத்தணும்? இல்ல அந்த வீடியோ உண்மையா பொய்யா? முற்றிலும் பொய்யான விஷயம். இல்ல அந்த வீடியோ உண்மைதான். வீடியோ வேற எங்கேயோ எடுத்த வீடியோ வந்துட்டு இதோட இணைக்கப்பட்டது. இல்ல நானே சொல்றேன். இல்ல நானே சொல்றேன். உங்க ஸ்கூல் பின்னாடி தெரியுது. என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? மார்ச் வாஸ் பண்றாங்க, எக்ஸசைஸ் இது இல்ல மார்ச் வாஸ் பண்ண மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த வீடியோல இப்படியே காவல்துறையே வந்துட்டு துப்பாக்கி. சரி சார், அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்கிறேன். முதல் நாளே வந்து இப்படி இப்படி 10 பேர் வந்து கேள்வி கேட்கறது இது பண்ற மாதிரி இருக்கும்போது இங்க ஏதோ ஒரு அமைதியை இல்ல அது வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்களா, அப்ப போலீஸ் வந்துச்சு போராட்டம் பண்ண. அந்த வீடியோ வந்து அது முந்தின நாள் எடுத்ததுங்கிறாங்க. 4 பசங்க வந்துகிட்டு அந்த சின்ன பசங்க பேசுறாங்க பாத்தீங்களா, அதுவே வந்து அவங்க மிரட்டி வந்து பேசணுன்றத அந்த பசங்களே சொல்லி யாரோ 4 பேர் விரட்டுறாங்கன்னு சொன்னோம்னா காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டு அவங்க வந்து சரி. இல்ல அந்த பையன் RSS வகுப்பு தான் சார் நடக்குதுன்னு சொல்றாங்களே வாயில. அந்த 4 பசங்க ஏற்கனவே வந்து அதுல இருந்து வந்த பசங்க, அதுக்காண்டி வந்து அவங்க மூலியமா வந்ததுக்காண்டி. ஏன்னா இந்த லெட்டரையும் நீங்க வந்து முழுசையா எடுத்துக்கணும். கேசவா சுவாமி விவேகானந்தர் SS நினைவாக இது வந்து அவங்க வந்து முறையா வந்து இந்த லெட்டர் இது மூலியமாக அவங்க வந்து யோகா பயிற்சி மையம் வந்து வருஷம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த வருஷம் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அதுல ஏற்கனவே வந்த பசங்கனால யாரு மூலியமா வந்தோன்னு அந்த பையன் கேட்கிறேன், அந்த பையனை மேனிபுலேட் பண்றேன், என் பிள்ளைங்களையும் வர வைக்கணும் அப்படி நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கிறேன். அந்த 2 பசங்களும் உள்ள வந்து இதே பட்டியலின சமுதாயம் 22 பேர் வந்து இந்த யோகா பயிற்சி மையத்துல இருக்காங்க. நான் அப்படி வரவங்கிட்ட அவங்களும் என்ன சொன்னாங்க, உள்ள வந்து நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படிதானே சொன்னாங்க. அவங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் போலீஸ் வந்துருச்சு, அப்புறம் எல்லா பத்திரிகையும் வந்தோம், யாருமே உள்ளுக்கு விடல, போலீஸும் விடல, உள்ளுக்கு அவங்க அனுமதிக்கல. சார் நீங்க வந்து அவங்கள்ட்ட நீங்க தனியார் இதனால நாங்கள் யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார்ந்தாங்க. அதனால எல்லாரும் வெளியே ஒரு 10-20 பேர் வந்து ஒரு போராட்டம் மாதிரின்றத பார்த்துட்டு அவங்க வந்து காவல்துறை நீங்க முறையா வந்து நாங்க உள்ள போய் இந்த காவல்துறை என்ன சொன்னாங்க, காவல்துறை வந்து அந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்களா, அது எதுக்கு? காவல்துறை இப்ப முதல் நாளே வந்து காவல்துறையில எதுக்கு வந்தாங்க, தொந்தரவுகள் ஒரு 10 பேரோட சேர்ந்து இங்க ஒரு அது வந்து அடுத்த நாள் சார் அந்த யோகா முதல் நாள் போலீஸ் பாதுகாப்பு இல்லையே. அவங்க அந்த வீடியோல முதல் நாள் எடுத்த வீடியோல இருக்கு. இப்போ அந்த இது மார்ச் வாஸ் பண்றப்ப பாருங்க 26ஆம் தேதி 25ஆம் தேதியே வந்துட்டாங்க. அவங்க முந்தின நாளே வந்துட்டாங்க. அப்பெல்லாம் போலீஸ் இல்லையே, அவங்க பாட்டுக்கு எப்பயும் போல யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 4 பேர் இவங்க வந்து இந்த எங்களோட தனிப்பட்ட முறையில எங்களுக்கு வந்து எங்களோட பேரை வந்து நற்பெயரை வந்து இது சீர்குலைக்கணுன்ற விதமாக அந்த 4 பேர் நான் வந்து மொத்தமா அந்த கட்சியும் சொல்லலை, அந்த சமுதாயத்தையும் சொல்லலை. ஏன்னா அங்கேயே வந்து இவங்க எங்க பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிறாங்க, 3/4 பேர் அவங்க சமுதாயத்துல தான் படிக்கிறாங்க. இப்பயும் வந்து 2 பிள்ளைங்க இந்த நலமணி நிறுவனம் வந்து கல்வி ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் சரி இந்த சுற்று வட்டாரத்துல நாங்கள் வந்து கிரிக்கெட் நெட்ஸே வந்து போட்டுட்டு கிரிக்கெட் வந்து பணக்கார விளையாட்டு எங்களால முடியாதுன்னு சொல்ற அப்படின்ற ஒரு விதத்துல இலவசமாக பயிற்சி கிரிக்கெட் பயிற்சியும் தான் நடக்குது. இங்க வந்து 2 பொண்ணு இப்போ வந்து ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இலவச கல்வியும் கொடுத்து அவங்க இங்க விளையாட பயிற்சியும் பண்ணி இப்போ பெங்களூர் விளையாட போயிருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க சென்னையில வந்து இந்த லெட்டர் கொடுத்தீங்களா சார் விவேகானந்தா, அவங்க யாரு, என்ன இன்ஸ்டிடியூஷன்? அவங்க என்ன இன்ஸ்டிடியூஷன்? அவங்க வந்து கேந்திரிய சேவா நிலையம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சுத்து வட்டாரத்துல இங்க மட்டும் கிடையாது, இவங்க வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா பண்ணி அவங்க இங்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த வருஷம் வந்து நாங்க வந்து
ஒரு வாரம் பயிற்சி நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சொல்லி அவங்களும் ஒரு வீடியோ வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது வேணா உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பிச்சோம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இதான் இது வந்து காவல்துறை வந்து நாங்கள் காவல்துறையிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க இங்கே பயிற்சி நடந்தது உண்மைதான். நான் சொன்னேன் இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புங்கிறாங்களேன்னு கேட்குறேன். ஆமாம் சார் ஒரு வந்து பயிற்சி நடத்துனாங்க, அது உண்மைதான். மற்றபடி நாங்கள் வந்து இந்த விஷயத்த நான் சிஓட்ட நாங்கள் வந்து கன்வே பண்ணிட்டோம், எங்கள் கமிஷனர்ட்டையும் சொல்லிட்டோம் அப்படின்னு சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு சிஓலேருந்து உங்களுக்கு என்கொயரி வந்தாங்களா? அரசு தரப்புலேருந்து என்ன செஞ்சாங்க? சிஓலேருந்து இங்கே வந்தால் சிஓ ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்தாங்க. அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இங்கே வந்து இங்கே உள்ள வகுப்புகள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இங்க வந்து கிரிக்கெட் போட்டி தான் இங்கே நடந்துச்சு. இந்த வந்து இது கவர்மெண்ட் எய்டட் பள்ளியில வந்து எந்த இதுவும் நடக்கலன்றதுக்காண்டி அவங்களும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து உண்மையிலே எதுவுமே இது சார்ந்து யோகா சார்ந்து எதுவுமே நடக்குது. மாவட்ட கிரிக்கெட் இப்ப கூட நீங்க வரும்போது பாருங்க, 12 வயசு உட்பட்ட நம்ம தமிழ்நாடு வந்து திருவண்ணாமலை 10 டீம் வந்து சிவகாசி இந்த மாதிரி டீம்ல வந்து அவங்க தான் விளையாண்டு தங்கி விளையாடுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. அதையும் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து முறையான அவங்க ரெக்கார்டுக்கு நீங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சிஓ ஆஃபீஸ்ல இருந்து யார் வந்தா? சிஓ ஆஃபீஸ்ல அவங்க ஜாயின்ட் டைரக்டர் ஜேடி மேடம் அவங்கெல்லாம் வந்து இங்க வந்து பார்த்துட்டு அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இங்க உள்ள பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க எதுவும் சொன்னாங்களா? இல்ல இப்படி எதுக்கு வந்து பரப்புறாங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே இவங்களால ஒரு இடையூறா இருக்குன்றத வந்து அவங்க ஏற்கனவே அவங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து பின்னாடி உள்ள அந்த முற்போருக்குள்ள வந்து இந்த மாதிரி தொலைந்தடியாக போதை இதெல்லாம் போட்டு ஏற்கனவே காவல்துறையிட்டையும் அந்த ரெக்கார்டே இருக்கு. இங்க வந்து தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்றது வந்து காவல்துறையும் அந்த ரெக்கார்டு இருக்கு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நைட்டு 10 மணி அளவில் இதே ஒரு 4 இளைஞர்கள் வந்து நல்ல மது போதையில் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் பின்னாடி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. லேடிஸ் ஹாஸ்டல் பின்னாடி வந்து இது இங்க என்ன நடக்குது? ஆசிரியர் பயிற்சி வகுப்பு பள்ளி. ஆமா, ஆசிரியர் பயிற்சி வகுப்பு. அது பெண்கள், இது வந்து முற்றிலும் வந்து பெண்கள் பள்ளி. இங்க வந்து இந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள பிற்படுத்த அனைத்து சமுதாயத்துல வந்து இந்த பள்ளியில் வந்து இங்க படிக்கிறாங்க. அந்த விடுதிக்கு பின்னாடி வேணும்னே ஒரு 4 இளைஞர்கள் வந்து அப்புறம் 100க்கு அவசர கால் பண்ணி அவங்களும் வந்து அவங்க 4 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணும் தருவாயில போய் அப்பயும் வந்து ஒரு 2 பேர் நான் விடுதலை சிறுத்தையில் இருக்கேன், இது விட்டுருங்க, இனிமேல் இந்த தவறு நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டும் வந்து காவல்துறையிட்ட இது இருக்கு. இது இவங்களுக்கு இது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்த பாதிப்புன்னு நினைச்சு இந்த 4 பேர் வந்து இதை வந்து இது பெருதிப்படுத்தப்படுற செய்தியை தவிர்த்து வேற எதுவுமே இது கிடையாது. இந்த உள்ள சமுதாய மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், என் பட்டியலின சமுதாயம் அவங்களுக்கே தெரியும் இப்படி இதெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டது. இதெல்லாம் இவங்களாக வந்து அதான் பட்டாசு எடுத்துட்டு வந்து இதை வந்து இப்படி போட்டு இந்த வெடி இருக்குன்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு பண்ணுறோம்னா சும்மாவே வந்து நீங்களே சொல்லுங்க. காவல்துறை வந்து அவங்களும் வந்து எல்லா வளாகத்தையும் பார்த்து ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களே சொல்றாங்களே நடந்தது உண்மைதான் சார், துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல ஆர்எஸ்எஸ் வகுப்பு நடந்தது உண்மைன்னு சொல்றாங்களே. அவங்க வந்து அந்த சிறுவர்கிட்ட கேட்டு அவங்க போய் கேட்டாங்களே, அந்த லெட்டரையும் வந்து அவங்க ரெக்கார்டு எடுத்துட்டாங்க. அப்படி வந்து முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு தகவலின் அடிப்படையில் நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயிஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.